மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 12ஆம் வகுப்பு கணக்கு பகுதியில் கூட்டாண்மை சேர்ப்புல தியாக விகிதம் கணக்கிடுதல் அதை பார்க்கலாம். இந்த தியாக விகிதம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். கூட்டாண்மையில் புதிய கூட்டாளியை சேர்க்கும் பொழுது பழைய கூட்டாளிகள் தங்களுடைய பங்குகளை தியாகம் செய்கிறார்கள். அதாவது ஏ பி அப்படி ரெண்டு பேர், ஏயும் பியும் ஒரு தொழிலை செய்யும் பொழுது அவங்க பி என்பவரை அந்த தொழில் ஏயும் பியும் தொழில் செய்யறாங்க. அவங்க சி என்பவரை புதுசா அந்த தொழிலை சேர்க்கும்போது அந்த சிக்காக தங்களுடைய பங்குகளை கொடுக்குறாங்க. கூட்டாண்மை அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க பங்குதாரர்கள் தான், கூட்டாளிகள். அவங்க வந்து பங்கு கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனத்தில் உள்ள சொத்துக்கும் பொறுப்புக்கும் பங்குதாரர்கள் தான் அந்த கூட்டாளிகள். அவர்கள் தங்களுடைய பங்குகளை புதிய கூட்டாளிக்கு கொடுக்காங்க. அதுதான் தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியாகத்துக்கு இழப்பீடாக புதிய ஆள் புதுசாக வர, அதாவது ஏபி ரெண்டு ஒரு தொழில் செய்யறாங்க. அந்த தொழில அவங்க தொழிலை உருவாக்கி அந்த தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருப்பாங்க. கொண்டு வர போய் தான் சிங்களோடு அந்த தொழிலை சேர்த்து வருவார். ஏபியும் அந்த தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு வரல, அந்த தொழிலை வெளியே தெரியல, அது லாபகரமான தொழிலே இல்லை அப்படின்னா சி என்பவர் அந்த தொழிலை சேர்த்து வர மாட்டார். அப்போ சி என்பவர் புதுசாக அந்த தொழிலில் வருகிறார் என்றால் இந்த ஏயும் பியும் அந்த தொழிலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல பெயரை சமுதாயத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க ஏயும் பியும். அப்போ அந்த ஏயும் பியும் சமுதாயத்துல அந்த தொழிலின் பெயரை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சி என்பவரை சேர்க்க போறாங்க. அப்போ சி என்பவர் புதுசா வந்தாலும் சி என்பவர் அந்த கம்பெனியில கூட்டாளி ஆகிறார். அவரும் அந்த கூட்டாளிக்கு அந்த கூட்டாண்மையில உரிமையாளர் ஆக போகிறார். அப்போ இந்த ஏயும் சேர்த்து வச்ச பேர் புகழ் அனைத்தும் இந்த சிக்கும் கிடைக்கும். அப்போ இந்த ஏயும் இந்த புகழையும் பேரையும் தியாகம் செய்கிறார்கள். அந்த பங்குகளை என்ன செய்யறாங்க, தியாகம் செய்கிறார்கள். அந்த தியாகத்துக்கு இழப்பீடாகத்தான் புதிய ஆளு என்ன செய்யறாரு, அதுக்கான ரொக்கம் கொடுத்தாரு. அதை நம்ம நற்பெயர் என்று சொல்லுவோம். அதை சொல்லுவோம் நற்பெயர். அந்த குட்வில் ஆங்கிலத்தில் அந்த நல்ல பெயருக்காக புதிய ஆள் என்ன செய்யறாரு, அவருக்கு பழைய ஆளுகளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்காரு. அந்த அமௌண்ட்டுக்கு பேரு நற்பெயர். இந்த தியாக விகிதம் எவ்வாறு கணக்கிடுவது அதை நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். அது பக்கம் நம்பர் 159. நீங்க 12ஆம் வகுப்பு கணக்கு பதில பக்கம் நம்பர் 159 எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சாதான் புரியும். அல்லது நான் ஒரு வழியில பேசிட்டே இருப்பேன், அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் பேசுறது மட்டும் போதாது, நான் நடத்தினாலும் போதாது, நீங்க அதை செஞ்சு பார்த்தாதான் அந்த கணக்கு தெரியும். அல்லது என்ன செய்யாது தெரியாது. நீங்க 159ஆம் வகுப்புல 20வது கணக்கு நான் வாசிக்க முடிய வாசு மற்றும் தேவி இருவரும் கூட்டாளிகள். வாசு தேவி இவங்க இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வருகின்றனர். வாசு தேவி கூட்டாளிகள் அவங்க 3:2 அப்படி அந்த விகிதத்தில் லாபம் நடத்த பகிர்ந்து வருகிறார்கள். அப்போ 3:2 அப்படின்னா வாசுக்கு 3 பங்கு, தேவிக்கு 2 பங்கு அப்படின்னு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு, 5 பங்கு. 5 பங்கு இருக்கு. அதாவது அந்த நிறுவனத்தின் சொத்துக்களும் பொறுப்பும் எல்லாம் வந்து 5 பங்கா இருக்கு. அந்த 5 பங்குல லாபம் வந்தா அல்லது நட்டம் வந்தா 3 பங்கு வாசுக்கு, அல்லது லாபமோ நட்டமோ வந்தாலும் 2 பங்கு தேவிக்கு. சரியா, பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிலா என்பவரை 1/4, அதாவது 4ல் 1 பங்கு தாரேன், 4 பங்கா வச்சு நிறுவனத்தை அதுல 1 பங்கு நிலாவிட்ட கொடுத்துருந்தோம் கம்பெனிய. சரியா, இந்த கூட்டாண்மையில 4 பங்குல 1 பங்கு நிலாவுக்கு அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு கூட்டாண்மையில சேர்க்கிறார்கள். யார, நிலா. நிலா தன்னுடைய பங்காக 3000 நற்பெயர்களை சேர்க்கிறார். நிலா என்ன செய்யறாங்க, புதுசா வரால
இந்த கம்பெனியை வாசும் தேவியும் நல்லா பேரை வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த பேருக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக 3000 கொடுப்பாங்க. யாரு? நிலா. அவர்களின் புதிய லாப பகிர்வு விகிதம் 3:2. இதற்கு முந்தைய கணக்குகள் பார்த்தா புதிய லாப பகிர்வுகளும் கொடுக்கப்படவில்லை. பழைய லாப விகிதம் தான் இருக்கும். அப்போ பழைய விகிதம் இருந்தா பழைய விகிதத்தையே தியாகமாக என்ன செய்யணும், கருதலாம் அப்படின்ட்டு கொஸ்டின் என்ன செய்யுது இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின்ல புதிய லாப பங்கு என்ன செய்யிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? வாசுக்கு 3 பங்கு, தேவிக்கு 3 பங்கு, நிலாவுக்கு 2 பங்கு. நிலைமுதல் முறையில கணக்கில் பராமரிக்கக்கூடிய எனக்கு கொண்டு தேவையான குறிப்பீட்டு பதிவுகளை உருவாக்கும். சரியா? இப்போ இந்த வாசு தேவிக்கு பழைய பங்கு கொடுத்துருக்காங்க, புதிய பங்கு அடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பழைய பங்கு விகிதங்களும் புதிய பங்கு விகிதங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுதான் தியாக விகிதம் கணக்கிடணும். தியாக விகிதம் கணக்கிட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தியாக விகிதம் கணக்கிடுதல் தியாக விகிதம் கொண்டு பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. பழைய பங்கு என்ன? பழைய, அதாவது வாசும் தேவியும் தொழில ஆரம்பிக்கும் போது வாசுக்கு 3 பங்கு, தேவிக்கு 2 பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாசுக்கு 3 பங்கு, தேவிக்கு 2 பங்கு அப்படிதான் தொழில ஆரம்பிச்சு இருந்தாங்க. இது பழைய முறை. இப்போ நிலாயத்தோட சேர்த்ததுக்கு அப்புறம் புதிய பங்கு விகிதம் ஆயிட்டு என்னது? வாசுக்கு 3 பங்கு, தேவிக்கு 3 பங்கு, நிலாவுக்கு 2 பங்கு அப்படி ஆயிட்டு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? வாசுக்கு 3, தேவிக்கு 3, நிலாவுக்கு 2, மொத்தம் எத்தனை பங்கு? 8 பங்கு. புதிய லாப பகிர்வுல 8 பங்கு இருக்கு. 8 பங்குல ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 2. ஆனா பழைய பங்கு எத்தனை? ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 2. அப்போ பழசு எத்தனை இருந்துச்சு? 5 பங்கு இருந்துச்சு. புதுசு எத்தனை பங்கு இருக்கு? 8 பங்கு இருக்கு. இப்போ தியாகத்துல பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. பழைய பங்கு எத்தனை இருந்துச்சு? 5 பங்கு இருந்துச்சு. பழைய பங்கு எத்தனை இருந்துச்சு? 5. அந்த 5ல வாசுக்கு எத்தனை இருந்துச்சு? 3. வாசுக்கு எத்தனை பங்கு? 3 பங்கு. நீங்க புக்கை பார்த்துக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு குழப்பம்னா புக்கை செஞ்சு பார்த்துக்கணும். பழைய பங்கு எத்தனை இருந்துச்சு? 5 பங்கு இருந்துச்சு. 5ல வாசுக்கு எத்தனை? 3. அப்போ 5ல 3 பங்கு யாருக்கு இருந்துச்சு? வாசு. பழைய பங்கு 5, அதுல வாசுக்கு எத்தனை பங்கு? 3. 5ல 3 பங்கு. 5 பங்கு இருந்துச்சு, அதுல 3 பங்கு வாசுக்கு. இது வந்து பழசு, பழைய பங்கு. சரியா? அடுத்த புதிய பங்கு எவ்வளவு சொன்னேன்? 8 பங்கு இருந்துச்சு. புதிய பங்கு எத்தனை? பழைய பங்கு, இது புதிய பங்கு. புதிய பங்கு 8 பங்கு. 8 பங்குல வாசுக்கு எத்தனை பங்கு? 3 பங்கு. தியாக விகிதத்தை எப்படி கணக்கிடணும்? தியாக விகிதத்தை பழைய பங்குல இருந்து புதிய பங்கை கழிக்கணும். நீங்க சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க, மேத்ஸ் டீச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பின்னங்களை எவ்வாறு கழிக்கலாம், அதாவது நம்ம 4ல இருந்து 3 கழிச்சா 4ல இருந்து 3 கழிச்சா 1 அப்படின்னு சொல்லுவோம். இது ஆனா 2 பின்னங்களை எப்படி கழிக்கலாம் அப்படின்னா அதுக்கு உங்க மேத்ஸ் டீச்சர் உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 அந்த நாட்களில் உங்களுக்கு மேத்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க எவ்வாறு 2 பின்னங்களை கழிக்கணும். இப்படி இன்னொரு பின்னம் இதை எப்படி கழிக்கணும் அப்படின்னா 3/5 3/8 கழிக்கணும். எப்படி கழிக்கணும் அப்படின்னா மேத்ஸ் மெத்தட் படி கீழே உள்ள 2ஐயும் பெருக்கணும். 8 5 பெருக்கினது 40. அதை சரியா? அடுத்தால இப்படி பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பெருக்கணும். 8ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 8ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 24. அடுத்தால 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 5ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 15. இடையில என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். இந்த மைனஸ் சிம்பிள் போட்டாங்கன்னா 24ல இருந்து 15 கழிச்சா எவ்வளவு? 9. கீழே 40 அப்படியே செஞ்சுக்கணும் போட்டோம். இது வந்து வாசுவின் தியாகம். வாசு எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு? 9/40. 9/40. இது வாசு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த தேவி கண்டுபிடிக்கணும். தேவிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? தேவி செஞ்ச தியாக விகிதத்தை கணக்கிடணும். எப்படி கணக்கிட? அப்புறம் அந்த பழைய பங்கு புதிய பங்கு கழிச்சிடணும். பழைய பங்கு எத்தனை பங்கு? 5 பங்கு. புதிய பங்கு எத்தனை பங்கு? 8 பங்கு. இந்த பழைய பங்குல தேவிக்கு எவ்வளவு பங்கு இருக்கு?
9%, இவங்க 9%, இவங்க எவ்வளவு 9%. தியாகம் ஈக்குவல் 9:1. சரியா? இதற்கான குறிப்பிட்ட பதிவு அடுத்த பார்ப்போம். கவனிங்க. அடுத்தல நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்? வாசுக்கும் தேவிக்கும் தியாக விகிதம் கணக்கிட்டோம். எவ்வளவு பார்த்தா வாசுக்கு 9%, 9:1. தேவிக்கோடும் ஒரு 1 கொடுப்பாங்க. வாசுக்கு 9, தேவிக்கு 1. இப்போ இந்த நிலா என்பவர் எவ்வளவு நற்பெயருக்கான ரொக்கம் கொண்டு வருகிறார் என்றால், நிலா தன்னுடைய பங்காக ரூபாய் 3000 நற்பெயருக்கென செலுத்துகிறார். புதுசாக வரக்கூடிய நிலா 3000 செலுத்துகிறோம். எதுக்கு? நற்பெயருக்காக. இந்த நற்பெயருக்காக நிலா செலுத்திய 3000, நிலா என்பவர் ஒரு புதிய கூட்டாளி. அவங்க புதிய கூட்டாளி 3000 கொண்டு வராங்க. எதுக்கு? நற்பெயருக்காக. இந்த நற்பெயருக்காக கொண்டு வரக்கூடிய ரூபாயை என்ன செய்யணும்? பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்திற்கு இழப்பீடாக அவர்களுக்கு கொடுக்கும். பழைய ஆட்களுக்கு கொடுக்கும். அவங்க நிலா கொண்டு வரக்கூடிய 3000 பழைய ஆட்களுக்கு கொடுக்கணும். ஏன் என்றால் பழைய ஆட்கள் செய்த தியாகத்திற்கு இழப்பீடு. சரியா? அந்த 3000 நிலா கொண்டு வரக்கூடிய 3000 பழைய ஆட்களுக்கு கொடுக்கணும். அந்த தியாக முயற்சி அடிப்படையில் கொடுக்கணும். தியாகம் எவ்வளவு கொடுக்கணும்னா 9 பங்கு வாசுவுக்கு, 1 பங்கு தேவி. அப்போ 9 பங்கு வாசுவுக்கு, 1 பங்கு தேவிக்கு. அப்புறம் மொத்தம் எத்தனை பங்கு? 10 பங்கு. 10 பங்குல 9 பங்கு வாசுவுக்கு. அதான் 9/10. 10 பங்குல 1 பங்கு தேவிக்கு. அதான் 1/10. அப்போ அந்த 3000 10 பங்கா வச்சு அதுல 9 பங்கு யாருக்கு கொடுத்துடணும்? வாசு கொடுத்துடணும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா 3000 பெருக்கல் 9/10 அப்படின்னு அடிக்கிட்டா இந்த சீரோவுக்கு இந்த சீரோ அடிக்கிட்டு இங்க எவ்வளவு? 300 இருக்கு, இங்க 9 இருக்கு. 300 9 பெருக்கா எவ்வளவு வரைக்கும்? 2700. அதே போல 3000 1/10 அடிக்கிட்டா இந்த சீரோவுக்கு இந்த சீரோ அடிக்கிட்டு 300 1 300 1 பெருக்குன்னா 3. சரியா? இப்போ வாசுக்கு 2700 கொடுக்கணும், தேவிக்கு 300 கொடுக்கணும். 2 கூட்டினா எவ்வளவு? 3000. இந்த 3000 யார் கொண்டு வரா? நிலா. நிலா கொண்டு வரும்போது கம்பெனிக்கு உள்ள ரூபா வரும். அப்படிதானே? ஆனா கம்பெனிக்குள்ள ரூபா 2 விதமாக உள்ள வரும். ஒன்று கேஷா கொடுக்கலாம். கேஷா கொடுத்தா ரொக்கம் சொல்லுவாங்க தமிழ்ல. ரொக்கம் உள்ள வந்துச்சுன்னா ரொக்க கணக்கு பற்று. ஆனா பெரிய பெரிய கம்பெனிகள்ல கேஷா கொடுப்பது கிடையாது. அதுக்கு பதிலாக வங்கி மூலமாக தான் பண பரிவர்த்தனை நடக்கும். அப்போ வங்கிக்குள்ள பணம் வரும். நிலா கொடுக்கக்கூடிய பணம் அந்த கம்பெனிக்கான அக்கௌண்ட்ல போடுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல என்ன செஞ்சுருவாங்க? கம்பெனிக்கான பேங்க் அக்கௌண்ட்ல போடுவாங்க. அப்போ வங்கிக்குள்ள பணம் வந்துடும். கம்பெனிக்கான வங்கி அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் என்ன செஞ்சுருவாங்க? வந்துடும். அப்போ வங்கிக்குள்ள பணம் தான் என்ன சொல்லணும்? சொத்து கணக்குப்படி உள்ளவற்றை பற்றுவை. அதுதானே? அப்போ சொத்து எதுக்குள்ள பணம் வருது? வங்கிக்குள்ள. நம்ம இதுக்குள்ள 14 படிச்சிருக்கோம். ரொக்கம் உள்ள வந்தா ரொக்க கணக்கு பற்று, ரொக்கம் வெளியே போனா ரொக்க கணக்கு வரவு. அதே போல வங்கிக்கு உள்ள பணம் போனா வங்கி கணக்கு பற்று, வங்கி விட்டு பணம் வெளியே போனா வங்கி கணக்கு வரவு. இன்னும் நம்ம 14 படிச்சிருக்கோம். இங்க வங்கிக்குள்ள பணம் வருது, அதனால வங்கி கணக்கு பற்று. சரியா? வங்கி கணக்கு பற்று வச்சாச்சு. வாசுவின் நடப்பு கணக்கு, தேவியின் நடப்பு கணக்கை வரவு வச்சிருக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன முதல் முறையில குறிப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த கணக்கை நிலை முதல் முறையில தயாரிக்கிறாங்க. நிலை முதல் முறை என்றால் அங்க முதல் கணக்கு வச்சிருப்பாங்க, நடப்பு கணக்கு வச்சிருப்பாங்க. நிலை முதல் என்றால் முதல் என்பது மாறுபடாமல் இருக்கும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டாம். நிலை முதல் முறை அப்படின்னு கணக்கு கேட்டீங்கன்னா நீங்க நடப்பு கணக்கு வர வைக்கணும். மாறுபடும் முதல் முறை கேட்டீங்கன்னா முதல் கணக்கு வர வைக்கணும். நீங்க கொஸ்டினை பார்த்தா தெரியும் என்ன உனக்கு விளக்கம் கொடுத்தது. கூட்டாளிகளின் முதல மாறுபடும் முதல் முறையில கூட்டாளி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே முதல் கணக்கில் தான் வர வச்சிருப்பாங்க, முதல் கணக்கில் தான் பற்றிருப்பாங்க. சரியா? ஆனா நிலை முதல் முறையில
கூட்டாளி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் நடப்புக்கு வச்சுக்குவாங்க. முதல் தொகை எப்போதும் மாறுபடாமல் இருக்கும். எல்லாத்தையும் முதல் கணக்குக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. நிலைமுறை முறையில எல்லா விஷயத்தையும் கூட்டாளி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் முதல் கணக்குக்கு கொண்டு போக மாட்டார்கள். அதை நடப்பு கணக்கு தான் விஷயம் கொண்டு போவாங்க. சரியா? இதற்குரிய சந்தேகத்தை நீ இந்த தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கோ. சரியா? இப்போ வாசனையின் நடப்பு கணக்கு, வாசனையின் தேவையின் நடப்பு கணக்கு, இந்த ரெண்டையும் வர வச்சிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா வாசனையின் முதலும் அதிகரிக்கு, தேவையின் முதலும் அதிகரிக்கு. அப்போ வாசனையின் முதல் கணக்கு சார் வர வைக்கணும், தேவையின் முதல் கணக்கு சார் வர வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். வாசனையின் முதல வர வைக்கிறது தான் இந்த கணக்கு. ஆனா இது நிலை முதல் முறையினால வாசனையின் முதல் அதிகரிச்சாலோ அல்லது வாசனையின் முதல் குறைஞ்சாலோ அது நடப்பு கணக்கு தான் என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும். சரியா? வங்கி கணக்கு பற்றி வாசனையின் நடப்பு கணக்கு வரவு, தேவையின் நடப்பு கணக்கு வரவு. சரியா? நீங்க குழப்பமா இருக்கு சார் அப்படின்னா வாசனை முதல் கணக்கு போட்டா கூட அது என்னது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. வாசனை முதல் கணக்கு வரவுன்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வார்கள். பிராக்டிக்கலாக நீங்க என்ன செஞ்சுக்கோ, நடப்பு கணக்கு என்ன செஞ்சுக்கோ போடணும். நிலை முதல் முறைனா நடப்பு கணக்கு போடணும். மாறுபடும் முதல் முறைனா வாசனையின் முதல் கணக்கு. புரியுதா? மாறுபடும் முதல் முறை என்று கொஸ்டின்ல கொடுத்திருந்தா வாசனையின் முதல் கணக்கு, நிலை முதல் முறை அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தா வாசனையின் நடப்பு கணக்கு, அதே மாதிரி தேவையின் நடப்பு கணக்கு அப்படின்னு விஷயம். சரி, முடிஞ்சது. சரியா? இப்போ அதை கவனிச்சுக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ நிலா 3000 யாருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, வாசனுக்கு கொடுத்தாச்சு, தேவத்துக்கு கொடுத்தாச்சு. எந்த அடிப்படையில்? தியாக அடிப்படையில். அடுத்த இதை